எனக்கு இதை செய்யாமல் விடுறதுக்கு பல காரணங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 3 நாள் என்னால் தூங்க முடியும். இந்த கன்செப்டே விளங்காத ஒரு சொசைட்டிக்குள்ள வணக்கம், என்னோட பேர் ஷர்மிளா சிவராஜா. டுவர்ஸ் ஆஃப் லேப்ஸ் கோவொர்க்கிங் ஸ்பேஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னால், நான் ப்ரொஃபஷனலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பாஸ்ட் 3 இயர்ஸாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட என்டர்பிரினர்ஷிப்புக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணால் 2024 கிராஜுவேட் ஆகும்போது பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டைட்டிலோட கிராஜுவேட் ஆகி என்னோட கரியரை ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் வர்ச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்டேப்ன்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதுக்கப்புறமா என்னோட ஓன் ஸ்டார்ட் அப் 2024. அப்படி ஒரு 2 கன்வர்சேஷன், ஒரு சடன் மீட்டிங்கில் நாங்கள் கதைச்ச சில விஷயங்கள் தான். என்ன, ஏன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண எனக்கு முடியாமல் இருக்குது, ஏன் இதுக்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்ண தள்ளி போட்டுட்ருக்கிற கேள்விகள் எழுந்ததுக்கப்புறமா தான் சரி, இதுக்கு மேலே ரிக்ரெட் பண்ணவோ இல்லை இந்த சான்சஸை மிஸ் பண்ணவோ கூடாதுன்றதுக்காக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு 2024 இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ளோ போய் இப்போ எங்களோட செகண்ட் பிரான்ச்சில் இருக்குது. நாங்கள் முதலாவது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணதுங்கன்னு சொன்னால் வடமராட்சியில் உருப்படியில் எங்களோட முதலாவது கோவொர்க்கிங் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோவொர்க்கிங் ஸ்பேஸ் என்ற கல்ச்சரே ரொம்ப புதுசு. ஈவன் எஃப்னாக்கு கூட நான் ஸ்டார்ட் பண்ணது அவுட் ஆஃப் எஃப்னால அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஸோ வடமராட்சிக்கு அடுத்ததான் எங்களோட செகண்ட் பிரான்ச்சை நாங்கள் இனிஷியேட் பண்ணதுங்கன்னு சொன்னால் சுன்னாகத்தில் இப்போ எங்களோட 2வது பிரான்ச் ரன் ஆகிட்டு இருக்கு கோவொர்க்கிங் ஸ்பேஸ். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நான் இனிஷியலாக யோசித்த விஷயம் என்னோட ஐடி ஸ்டார்ட் அப் ஒன்று தான் ரன் பண்ணணும், ஐடி சொல்யூஷன்ஸை தான் நான் ப்ரொவைட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியாவில் இருந்தது. என்னோட கலீக்ஸ் ஒருத்தவங்களோட கதைக்கும் போது வந்த விஷயம், ஏன் நீங்கள் ஒருத்தருக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணல, யாராவது ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்குமென்று வந்ததுதான் அந்த முதலாவது ஸ்பார்க். யாராவது ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்குமென்றதை தாண்டி அந்த கன்வர்சேஷன் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் சரி, ஒரு இதை பற்றி சார் இப்போ இது எந்த அளவுக்கு இங்கே நீட்ஸ் இருக்குது, ஏன்னா நான் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது, என்னோட கலீக்ஸுக்கு இருக்குது. அதை தாண்டி ஒரு யாருக்கு உண்மையாகவே இந்த பிரச்சனை இருக்குதா, இல்லை இதுக்கு இங்கே மார்க்கெட் இருக்குதா, இது செய்யணும்னு சொன்னால் என்னென்ன தேவைகள் இருக்குது என்னை சுற்றி என்ற விஷயங்களை சரி ஒருக்கா ஸ்டடி பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஸ்டெப்பாக நான் என்னோடய மார்க்கெட் ரிசர்ச், எனக்கு தெரிஞ்சது கூகுள் ஃபார்முக்குள்ளால் நாங்கள் இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ணுறது, அடுத்தது இன்டர்வியூக்குள்ளால், அதாவது இன் பர்சனாக நான் மீட் பண்ணி அவங்கள்ட்ட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இப்படி ஒரு சொல்யூஷன் தேவையானது. உண்மையிலேயே இந்த தேவை இங்கே இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இந்த தேவை இருக்கிறத அந்த தேவைக்கான சொல்யூஷனோட பேர் கோவொர்க்கிங் ஸ்பேஸ்ன்ற ஐடியா கிடையாது. ஆனால் இந்த தேவை இருக்குன்றது எங்களுக்கு ஒரு சர்வேக்குள்ளால் தெரிய வந்துச்சு. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸை நான் தொடங்கினதுக்கப்புறம் என்னோட கோஃபவுண்டராக என்னோட இந்த ஸ்டார்ட் அப்புக்கு கை ஓதுது யாருன்னு சொன்னால் என்னோட சிஸ்டர் மாத்திரம் கிடையாது, என்னோட இந்த டுவர்ஸ் ஆஃப் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட ஒரு கோஃபவுண்டரும் கூட. இந்த ஜேர்னியில் எனக்கு எல்லாமே புது விஷயங்கள் தான். ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்குறேன்னுக்க அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஒரு நபர்களோட எப்படி நாங்கள் உரையாட போகிறோம், எங்களோட கிளையன்ட்ஸ் இல்லை யூசர்ஸ் வராங்கன்னு அவங்கள்ட்ட எப்படி கதைக்க போகிறோம், எல்லாமே எனக்கு புது விஷயம். என்னென்னு சொன்னால், நான் பார்த்தது எல்லாமே ஒரு 9 to 5 ஜாப்பை நான் போனேன்னு சொன்னால் இருப்பேன் கம்ப்யூட்டர் கோடிங்கோடு இருந்துட்டு அதுக்கப்புறம் பேக் டு ஹோம், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த சைக்கிள் போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். புது நபர்களை பார்க்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும், அவங்களுக்கு வேண்டிய தேவை என்னன்றது அவங்களோட கன்வர்சேஷனை வச்சு நான் மெயின் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி என்னுடைய இருக்கிற சர்வீஸ் என்னன்றது அவங்களுக்கு விளங்கக்கூடிய லாங்குவேஜில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றுறேன். ஏன்னா மேன் டு மேன் இல்லை பர்சன் டு பர்சன் அவங்களுக்கு தேவைன்றது எங்களோட கோவொர்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அதை எப்படி செய்யணுன்றதுலாம் கணக்கு டிஃபிகல்ட்டிஸ் நான் இப்போ வரைக்குமே பார்த்துட்ருக்கிறது. டுவர்ஸ் ஆஃப் லேப்ஸை தொடங்கும் போது நான் செய்யாமல் இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் கொஞ்சம் சொன்னேன். அதில் ஃபினான்ஷியல் ரீசனும் ஒரு முக்கியமான ரீசன் இருந்தாலுமே கூட என்னட்ட இருக்கிற அந்த செல்ஃப் ஃபண்டிங்கை வச்சு தான் நான் இதை இனிஷியேட் பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலே நான் இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே எனக்கு நான் எக்ஸ்கியூஸை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே என்னோட இருக்கிறது ரிசோர்ஸஸையும் இருக்கிற ஃபினான்ஷியல் சப்போர்ட்டையும் வச்சு இனிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. அப்படி தான் எங்களோட செகண்ட் பிரான்ச் வரைக்குமே வந்தாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கையோட எங்களுக்கு கம்பெனின்றதை ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க.
ஈவன் ஒருத்தட்ட சப்போர்ட்டுமே இல்லை. நான் அக்காவும் நானுமா சேர்ந்து தான் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்படி நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கடந்த ஒரு 2 மந்த்ஸாக வந்து அந்த டேர்மை வந்து அங்கே இருக்கிற அந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி விளங்கப்படுத்துறது. அந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுவோம், ஆனால் அது எப்படி அவங்க பாவிக்கணும் என்னன்றதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தருக்குமே தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தராக எவ்வளோத்துக்கு நாங்கள் இறங்கி அதை நாங்கள் விளங்கப்படுத்தினோமோ அவ்வளோத்துக்கு இறங்கி நாங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து விளங்கப்படுத்தினாங்க. அப்படி அதை விளங்கி நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட நேரம் வந்து கதைச்சு, ஓகே எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, உங்களால் அதை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து நாங்கள் அவைக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்தனாங்க. இப்போ வர எங்களோட ஸ்டார்ட் அப்பில் வந்து நான் என்னோடய அக்காவை தவிர எங்களோட ஸ்டாஃபில் வந்து ஸ்டாஃபையும் பொறுத்தவரையில் வந்து எல்லாருமே கேர்ள்ஸாக தான் வந்து இப்போ வர ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு நொதோனை பொறுத்தவரையில் ஒரு ஸ்டார்ட் அப் மீட்டிங்கோ இவங்க ஏதாச்சும் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமோ ஏதாச்சும் ஒன்று நடக்க கண்டிப்பாக நொதோனை பொறுத்தவரை எல்லா ஸ்டார்ட் அப்பையும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய தொழில் முனைகிறதுக்கான உமன்ஸ் வந்து இங்கே இருக்கணும், கண்ணால் பார்த்த வரையில் இருக்கணும். நொதோனை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் ஐடியா இருக்கிற கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டில் ரன் ஆகிக்கொண்டு இருக்குது, ஆனால் வெளியில் தெரியலை. அது எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்தால் நொதோனுக்கு பெரிய ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. லின்னால் எனக்கு கிடைக்கப்பட்ட நெட்வொர்க்காக இருக்கட்டும், செஷனுக்குள்ளால் கிடைக்கப்பட்ட நாலேஜாக இருக்கட்டும், எல்லாமே என்னோட இந்த ஜேர்னிக்குள்ளே நான் அப்ளை பண்ணக்கூடியமாக இருக்குது. அதாவது ஒரு பர்சனல் பிராண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கைடன்ஸே எனக்கு இந்த லிங்க் ப்ரோக்ராமுக்குள்ள எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் இந்த லின் ப்ரோக்ராமோ அல்லது எங்களோட இந்த டுவர்ஸ் லேப்ஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முக்கியமாக எதிர்பார்க்குற 2 விஷயங்கள். ஒன்று நெட்வொர்க்கிங். என்னென்னு சொன்னால் இப்போ தான் எங்களுக்கு அந்த நபர்களுடைய தேவைகள் அல்லது நபர்களுக்குள்ளால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தெரிய வந்தது. இந்த 2SFன்றது ஒரு இந்த நேமே வெளியில் போகிறதுக்கு ரீசனாக இருந்தது. நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண காம்படிஷனாக இருக்கட்டும், அதுக்குள்ளே எங்களுக்கு கிடைச்ச அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஐலண்ட் வைஸாக கோல் அண்டு வைக்க தொடங்கிட்டோம். நாங்கள் லிமிட் பண்ணக்கூடாதுன்றது எங்களோட ஐடியலாக இருக்குது. 2SFோட லாங் டேர்ம் கோல் என்னென்னு சொன்னால் ஐலண்ட் வைஸாக எங்களுக்கு கோவர்க்கிங் ஸ்பேசஸை நாங்கள் உருவாக்கிட்டு போகணும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்க போகிற வேல்யூ இல்லை கொடுக்க போகிற இந்த சர்வீசஸ் எல்லா இடமுமே ஈக்குவலான ஒரு சர்வீசஸ் பேஸாக இருக்கணும். இங்கே நீங்கள் முதல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரியானதை நான் உங்களுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் நொதர்ன் போனாலும் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி அதே வேல்யூவோட மெயின்டைன் பண்ணணுன்றது விருப்பம். அதே மாதிரி இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸுக்குள்ளால் எங்களால் என்னென்ன சர்வீசஸை மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ண முடியுமோ, ஒரு கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஒர்க்கிங் ஸ்டேஷனை தாண்டி ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸால் என்ன மாதிரியான வேல்யூ ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சனோட ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எங்களால் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணணுன்றது எங்களோட ஃப்யூச்சர் கோலாக இருக்குது.